ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் இதுல ஒரு தோசை சாப்பிட்டாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இன்னைக்கு புரோட்டீன் ரிச்சான அடை தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற வைக்கிறதுக்கு 1 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கிறேன். இதோடவே 1/4 கப் பச்சை பயிறு, 1/4 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் கொள்ளு, 1/4 கப் காய்ந்த பட்டாணி, 1/4 கப் கருப்பு உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு 4-5 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 7 இருந்து 8 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அரைக்கும் போது வரமிளகாவும் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை புளிக்க வைக்கணும். புளிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இருந்து 4 மணி நேரத்துல சீக்கிரமா புளிச்சிரும். அதிக நேரம் புளிக்க வைக்க வேண்டாம். லைட்டா புளிச்சு வர ஆரம்பிக்குமே இதை நல்லா கலந்துட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை நீங்க லேட்டா தோசை ஊத்துறதா இருந்தா இதை உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. பருப்பெல்லாம் சேர்த்துருக்கனால இது சீக்கிரமாவே புளிச்சிரும். அதே மாதிரி மாவையும் 1 நாள் 2 நாள்ல காலி பண்ற மாதிரி அளவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதிக புரோட்டீன் நிறைந்துள்ள இந்த அடை தோசையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.